மதுரை ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து 4-5 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கூடவே தேவையான அளவு, அதாவது அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அந்த கறி வேகிற அளவுக்கு ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது என்னோட குக்கரில் 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். கறி நல்ல பதமாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக கூட நீங்கள் எதுனாலும் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது வந்து வீடியோவில் வந்து எடுக்க முடியலை, ஏதோ டெலீட் ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடியும் சேர்த்துட்டு அந்த மட்டனை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மதுரை மட்டன் தண்ணி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மட்டனை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. அந்த இஞ்சி பூண்டு வாசனையோடு சேர்ந்து இந்த மட்டன் வந்து வெந்து வரணும். இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் பொடி வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு பொடி அதை சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. பொதுவாக மதுரை மட்டன் குழம்புல ரொம்ப வந்து மசாலாக்கள், அதாவது இந்த பட்டை கிராம்பு வாசனை அதிகமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், மணத்தோடு இருக்கும். இப்போது மட்டன் பொடி மல்லிப்பொடி சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அந்த மசாலாக்கள்லாம் நல்லா கறியோடு சேர்ந்து கலந்து வந்துருச்சு. ஒரு முறை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுக்காண்டி நான் ஒரே ஒரு சில்லு தேங்காயை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கசகசாவோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதோட அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த தேங்காய் போடுறத. ஆனால் தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை அப்படியே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு கொதி வரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மட்டன் வந்து நல்ல மணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷத்தில் அந்த மட்டனோட வாசனை இந்த வீடு முழுக்க அடிக்குங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையாக வெந்து கரெக்டான பொசிஷனில், கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக மறக்காமல் கொஞ்சமாக நல்லெண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு கொஞ்சமாக போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ஊரே மணக்கும். அந்த அளவுக்கு இந்த மட்டன் குழம்பு வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்குங்க. நீங்கள் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களும் மாறி மாறி திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.